இருக்குன்னா 1.5 வச்சுக்கலாம். இது வந்து 14ங்கக்கா, 14.5 வைக்கிறேன். நான் ஷோல்டர் அட்டாச் கழுத்து எனக்கு 3ங்கக்கா, 3 இங்கே 2.5, ஒரிஜினல் 2 தான். மேலே இருந்து இங்கே 1/2 இருக்குங்கக்கா, என்னோடது 6, 6 மார்பு சுற்றளவு 10ங்கக்கா. எவ்வளவு? இங்கே வந்து 9 தான் வைக்கணும்க்கா. ஆமாவா? தூக்கி ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் தைக்கிறனால நீங்கள் 1.5 விட வேணாம், 2 விட்டு போங்க. 10லனாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட விட்டுக்கலாம். அவ்வளோ நீங்கள் அதெல்லாம் தேவை. இங்கேயும் நம்மளா கவ் போடுறது தான். ஓகேங்களா? இது முடிஞ்ச வரைக்கும் 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் ஓகே. ஒன்றெல்லாம் வேண்டாம், ஏன்னா இங்கு இப்படிதான் போடுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து இது நம்ம கரெக்டான அளவுக்கா இங்கே தான் தைப்போம். நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கிறதுனால முன்னாடி ஒரு 1/2 இன்ச் ஓகே தான் வந்து கிராஸ் பீஸ் வைப்போம். வரைஞ்சிட்டு கழுத்தெல்லாம் அதுக்கப்புறம் இது போட்டிங்கன்னா மேலே மட்டும் மார்க் பண்ணிட்டு இது இப்படியே இங்கே இப்படி போட்டுடணும். இந்த 1 இன்ச்சு நம்ம வெட்டி இருக்கோம்ல, அது ஸ்ட்ரைட்டாக போடும். அதனால முன்னாடி மட்டும் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கணும். இந்த 1/2 இன்ச் போடுங்கக்கா, இங்கே அந்த 2 இன்ச்சு இதுதான் கழுத்து இறக்கும்க்கா. எனக்கு மேலேருந்தே 6 உட்பெட்டு சைடு வந்து நான் 3.5 இறக்குவேன். அப்போ 4.5 ஓகேவாக்கா? டாட் பிடிக்கிற கரையும் பட்டி அட்டாச் பண்ணேன். சென்டர் டாட் வந்து 13ங்கக்கா, மேலார கீழார சேர்த்து 14 வைக்கிறேன். சும்மா வைக்கிறேங்கக்கா. இங்கே 14 ஓகேங்களா? இங்கேருந்து பார்க்குறப்ப 3, 3.5 வரைக்கும் தான் இருக்கணும். நான் இங்கே வச்சது 4ல் இருக்கணும். 3ங்கக்கா, 3ல் டாட்டு, இங்கேருந்து 1, மறுபடியும் இங்கேருந்து 1. அது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு. ஆமாங்கக்கா, 1 1.25 வைக்கலாங்கக்கா. ரொம்ப குண்டா இருக்கு, கப் சைஸ் பெருசு பண்ணணும்னா 1.25 வைக்கலாம். உயரம் 3ங்கக்கா. 3ங்கக்கா. ஒரு சிலர் கப் சின்னதாக வேணும்னா 2 வரைக்கும் பிடிக்கலாங்கக்கா. இந்த சைடு எனக்கு 5.5ங்கக்கா. பட்டி அட்டாச் பண்ண மட்டும்தான் விடுறேன், 6 கை அட்டாச் பண்ண விடலை. ஓகேவா? நீங்கள் விட வேண்டியதில்லை. என்னோட ஒரிஜினல் 5.5, இங்கே 6 வைக்கிறேன். இப்போ இங்கே இருக்குங்க, இது 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 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணலாம். இங்கிருந்து வந்து அதில் இந்த கர்வ் போட்டுட்டு அப்புறம் நாம்கோல் வந்து பேக் வந்து இங்கே இது இருக்குங்கக்கா. இதுலேயும் வந்து நம்ம குடையணும். அப்படின்னா தான் இங்கே இருக்க இந்த சுல்லாக வராது. முன்னாடி குடைஞ்சா கையிலையும் கண்டிப்பாக குடையணும். ஓகேங்களா? இங்கேயும் டச் பண்ணக்கூடாதுக்கா. இங்கே ஷோல்டர் கிட்டேயும் இல்லை, இந்த கர்வ் மட்டும்தான் நம்ம வெட்ட போகிறோம். இப்படி பார்த்தீங்களா? இங்கேயும் டச் பண்ணக்கூடாது, இங்கேயும் அளவன்ஸ் மாறும். ஃப்ரண்ட் மட்டும்தான், பேக்லலாம் இருக்கணும். 5 வரைக்கும் இறக்குறோம் இல்லைங்கக்கா, அதுக்கு 2.5. 6லேருந்து 7, 8 இல்லை ஃபுல் ஸ்லீவ் இவ்வளோ வரைக்கும் வச்சாலுமே மேலேருந்து 3 தான் இருக்கணும். இவ்வளோ வரையும்க்கா. இங்கே வந்து எனக்கு 5ங்கக்கா. இப்போ ஆம்கோல் இதில் தான் நம்ம மாற்றிக்கணும். அதில் இப்போ இந்த லைன் இருக்கு இல்லைங்கக்கா, இதை 2ஆக மடக்கிறோம். மறுபடியும் 1 மடக்கிறோம். இப்போ என்னன்னா இந்த லைனை 4ஆக பிரிக்கிறோம்க்கா. ஓகேங்களா? பிரிச்சுட்டு இந்த மேலே வந்து ஒரு 1/2, இந்த லைனில் கீழே 1/2 தான் அடிக்கடி சுற்றணும். ஆமாம், இவ்வளோதான்க்கா. கை இங்கே ஒட்டு போட்டுக்கலாம். ஒரு 1/2 3 தான் இருக்கும். அதில் கழுத்து இறக்கம் எல்லாம் ஜாயின் 3 வைக்கலாம், 2 வைக்கலாம். 3 தான், 2.5 மேலே தானே இருக்குது. நம்ம கரெக்டான அளவில் குதிரை அளவு 2.5 இது இப்படி பிடிக்கிறோம் இல்லைங்கக்கா. மேலளவு நல்ல பக்கம்க்கா. இங்கே மடிச்சு அடிச்சிருக்கோம்ல, இங்கே மடிச்சு அடிக்காத பக்கத்தை வைக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மடிச்சிருங்க, இங்கே வைக்கிறோம். நல்ல பக்கம். ஆமாம், ஒரு குதிரை இஷ்டம்க்கா. இதோடு சேர்ந்து இப்படி, அவ்வளோதான். மேலே ஒரு தையல், கீழே ஒரு தையல்.
ஒட்டுக்கா இங்கே இருக்குன்னு வைங்க, இது சென்டர் பாயிண்ட்க்கா. இது ரெண்டுமே டச் பண்ணக்கூடாது. இங்கே ஒரு எஸ் மாதிரி போடுறோம். இது மட்டும் இப்படி வெட்டுறோம். பக்கம் நல்ல பக்கம் போட்டிங்கனால இது உங்களுக்கு தெரியலன்னா இங்கே நாச்சஸ் கூட போட்டுக்கோங்க. பாதி அடிச்சுட்டு அப்படியே அடிப்பேன். பாதி பாதி அடிச்சுட்டு அப்புறம் ஒரே இதை அடிச்சுக்கா. இது கெட்ட பக்கம் இன்னும்க்கா, இது கெட்ட பக்கம். ஒரு இடத்துல வைங்க. இதெல்லாம் தைச்சு பழகாங்க. அப்புறம் ஒரு இந்த ஷோல்டர் பிடிச்சிடணும். ஓகேங்களா? அந்த கை இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் இப்படி வச்சிடணும். குண்டு சீலில் குத்திட்டு இது எல்லா பக்கம் இப்படி கரெக்டாக வந்துடும்க்கா. 3 2 இங்கே 2 பட்டி வந்து இன்னொரு துணியில் மடித்து 1/2 இன்ச் திருப்புவோமா. பாடியில் 1/2 இன்ச் அட்டாச் பண்ணேன். ஃபஸ்ட்டே 1 இன்ச். ஓகேங்களா? இங்கே 3 ஊக்குப்பட்டி சைடு 3. இங்கிருந்து 3ங்கிற இடத்துல தானே நம்ம பட்டி வச்சிருக்கோம். ஆமாம். அந்த இடத்துல 2 எனக்கு வந்துச்சா 2. அதாவது ஃப்ரண்ட் பீஸில் வந்த 3 இன்ச்சு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா 2 வைக்கணும். ஓகேங்களா? இங்கே 2. இப்போ இது 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணுறோம்க்கா.